அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மிஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ரெசிபியோட உங்களை சந்திக்க வந்திருக்குங்க. ரொம்ப டாப்பா, ரொம்ப டேஸ்டா, டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதாங்க பீட்ரூட் இடியப்பம். டிஃப்ரெண்டான இடியப்பம், ரொம்ப சத்தான இடியப்பங்க. எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன், வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்ல ஒரு வித்தியாசமான இடியப்பம் பண்ண போறோங்க. ஒரு சத்தான இடியப்பமும், அருமையான ஒரு டிஃப்ரெண்டான இடியப்பம் பண்ண போறோம். இந்த பீட்ரூட்டை சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில நல்லா திருவிட்டு, மிக்சியில அத அரைச்சு சாறா எடுத்து, நம்ம இடியப்பத்துல கலந்து, இடியப்ப மாவுல கலந்து குழச்சு சுட போறோம். சூப்பரா பண்ண போறோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க பார்ப்போம். நான் 1/2 கிலோ ஜீனா மாவு எடுத்திருக்கேங்க. இந்த மாவுல தான் நம்ம இடியப்பம் சுட்டு எடுக்க போறோம். 1/2 கிலோ ஜீனா மாவுக்கு ஒரு 300 கிராம் பீட்ரூட். இதே மாரி திருவி வச்சிருக்கேன். இத என்ன செய்யணும்னா, மிக்சியில அரைச்சு இதுல இருந்து சாறு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ இடியாப்ப மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம இதுலேருந்து சாரம் அதில் ஊற்றிக்குவோம். சில மாவு இடியாப்ப மாவு என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி கூட வாங்க, சில மாவு தண்ணி கம்மியாகுங்க. காரணம் தான் அரிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில அரிசி புது அரிசியாக இருக்கும், சில அரிசி பழைய அரிசியாக இருக்கும். பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூட வாங்கும், புது அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழச்சி எடுக்கணும் மாவு. இப்போ வாங்க நம்ம இதை பீட்ரூட்டியை அப்படி மிக்ஸில் அரைச்சி சாறு எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி கப்பில் போட்டாச்சு பீட்ரூட்டை. இதை சாறு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இருத்து அதோடைய சாறை வெளியே எடுத்துடலாம். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ஏன்னா ஜூஸ் பீட்ரூட்லேயே நார்மலாக ஜூஸு ஜாஸ்தியாக வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. அந்த பீட்ரூட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இருத்து சாறு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல, அந்த தண்ணியில் இதை ஊற்றி இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறோம். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பீட்ரூட் சாறை ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. நம்ம அடுப்பை அமர்த்தி வச்சிடலாம். இப்போ மாவு குழைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை அமர்த்தி வச்சுட்டு நம்ம மாவு குழைச்சிடலாங்க. இப்போ மாவு 1/2 கிலோ மாவு கொட்டி வச்சிருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பை போட்டுக்கிடுங்க. உப்பை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், தேவையான அளவு போட்டால் போதும். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு துடுப்பு தான் எடுத்திருக்கிறேன், மர துடுப்பு. இந்த மர துடுப்புல உங்களுக்கு இதே மாதிரி மர ஆப்பையோ இல்லை இதே மாதிரி ஒரு துடுப்பு இருந்தால் எடுத்துக்கணுங்க. மாவு கிண்டத்துக்கு ஈஸியாகிக்கும். இப்போ சில்வரோ இல்லை அருமணி ஆப்பையோ கிண்டும் போது கொஞ்சம் சூடு ஏறுமா, கைக்கு நம்ம கிண்ட முடியாது. மரமா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாகிக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் உப்பை. ஓகே, இப்போ மாவில் உப்பை போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கிண்டிக்கிடலாம். ஒரு 2 ஆப்பை ஒரு 2 டம்ளர் அளவோ இல்லை 3 டம்ளர் அளவோ ஊற்றிட்டு அப்புறம் மாவு கிண்டிக்கிட்டு தேவையான அளவு திருப்பி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டணும், கெட்டி விழுவாம அப்பப்போ தண்ணியை ஊற்றிக்கிடுங்க. தண்ணியை ஊற்றி ஊற்றி கிண்டிக்குவோம். பாருங்க, உங்களுக்கு அழகா கலரு மாறி வந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சைட்ல எல்லாம் மாவு இருக்குது. நல்லா கிண்டுங்க. மாவு கிண்டுறதுல தான் இருக்கு இடியப்பம் வர்றத. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த பாருங்க, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது. அழகா உரல்ல ஈஸியாக இறங்குற மாதிரி நம்ம நல்லா குழைக்கணுங்க. பாருங்க, நல்லா குழைச்சாச்சு. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இப்போ இடியப்பத்தட்டு உரல்ல அதையெல்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த இடியப்பத்தட்டு மேலாப்புல உள்ளாப்புல பீச்சாதீங்க. உள்ளாப்புல பீச்சும் போது உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக வராது, அப்படியே சைடெலாம் ஒட்டிக்கும். இந்த மேப்புறத்தில் தான் நம்ம இடியப்பம் பீச்சணும். அதுக்கு லைட்டாக முதல்ல கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிடுங்க. எண்ணெயை தடவிட்டா ஈஸியாக வந்துடுங்க. ஃபர்ஸ்ட்டில் மட்டும் தடவுனா போதும். இப்போ அதே மாதிரி இந்த உரல் இருக்குல்ல, இந்த உரல் உள்ள கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டா அந்த மாவு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வெளியேறும். இந்த சைடு, இங்கே இந்த சைடில் எல்லாம் லைட்டாக எண்ணெயை தடவிக்கணும்.
அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக மாவு ஒட்டாமல் வெளியேறும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு தட்டலாம். இப்போ பீச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ கையில் கொஞ்சம் பச்சை தண்ணியை நனைச்சிக்கிட்டு தான் நம்ம மாவு அள்ளணும். மாவு அள்ளி இந்த உரலுக்கு வந்து எவ்வளோ மாவு தேவையோ இதே மாதிரி நீல வாகில் உருட்டி வச்சுக்குவோம். உரல் உள்ளே வச்சுக்கிட்டு உரல் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அழுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு புளியலாம். நல்ல அழகா நடுவுலேருந்து வந்து வெளியில் வரணும், வெளியிலேருந்து வந்து நடுவுக்கு வரக்கூடாது. சரியா? பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குது. நல்லா வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் மேலாப்பில் இருக்கும்போது அப்படியே கிள்ளி எடுத்துடணும். கையில் தண்ணியை நினச்சிக்குவோம். ஈஸியாக அழகாக நடுவுலேருந்து வெளியே வரணும். மாவு நல்ல பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு இடியப்பம் ஈஸியாக பிழியலாங்க. பாருங்க உங்களுக்கு அருமையாக வந்திருக்குது. இப்போ நம்ம இதை வந்து தட்டில் இடியப்ப சட்டியில் வச்சு கட் பண்ணு. இப்போ நம்ம பிழிஞ்சது எத்தனை தட்டு பிழிஞ்சிருக்குமோ அத்தனை தட்டையும் நம்ம என்ன செய்யணும், அவிச்சு எடுத்துடலாம். வாங்க அவிச்சு எடுத்துடலாங்க. இப்போ இடியப்பத்தை அவிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அது தண்ணி அடியில் தேவையான அளவு தண்ணி அடியில் வச்சு அது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வச்சிடலாம். சைடில் அப்படி சைடில் வச்சுக்கோங்க. அப்படி கவுத்தி வைக்கணும். ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சு அடுக்கக்கூடாது. சைடாக தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது. ஓகே, ஒரு 10 நிமிஷம் நல்லா அவியட்டுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் அவியட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இடியப்பத்தை எடுத்துடலாம். இப்போ இடியப்பத்தை எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ரவுண்டு தட்டு வச்சுக்குவோம். ஒவ்வொன்றா எடுத்து கவுத்திக்கலாம். அப்படி கவுத்து நினச்சிக்கலாம். ஈஸியாக அந்த வந்துருச்சா ஈஸியாக. ஏன்னா அதே மாதிரி அடுத்த தட்டு சைடில் கவுத்தணும். மேலுக்கு மேலே கவுத்திடக்கூடாது, ஏன்னா ஒட்டிக்கும், சூடோட ஒட்டிக்கும். அடுத்து வந்து சைடாக அப்படி போடணும். ஈஸியாக வருது பாருங்களா. இப்போ நம்ம இடியப்ப மாவு 1/2 கிலோவில் குழைச்சோம் இல்லை, அந்த இடியப்ப மாவு வந்து நம்ம 1 கிலோவாக இருந்தால் குழைச்சா என்ன பண்ணணும்னா, எனக்கு கொஞ்சம் 1 கிலோ இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சுடுவோம்ல. அப்போ ஒரு ஈரத்துணியை, வெள்ளை துணி ஈரத்துணியை புளிஞ்சிட்டு தண்ணிலாம் இல்லாமல் மேலாப்பில் மாவு மேலே மூடி வச்சுக்கிடுங்க. மூடி வச்சா உங்களுக்கு ஈஸியாக மாவு அந்த காயாமல் அந்த சைடெலாம் காஞ்சி போயிடும், மூடாட்டி காஞ்சி போயிடும். உங்களுக்கு காயாமல் அழகாக இருக்கும். அந்த துணி போட்டு மூடி வச்சா அதுக்கு தான். நம்ம 1/2 கிலோ வந்தால் பரவாயில்ல, துணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. 1 கிலோ மாவாக இருந்தால் நீங்கள் துணி போட்டு சைடில் மூடி வச்சுருங்க, உங்களுக்கு காயாது மாவு. பாருங்க நம்ம பீட்ரூட் இடியப்பம் சூப்பராக பண்ணியாச்சு. நல்லா புசு புசுன்னு இருக்குது, சூடும் ஆறிடுச்சு. இதுக்கு இந்த பீட்ரூட் இடியப்பத்துக்கு மேலாப்பில் ஒரு தேங்காய் பூ தூவி, அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெள்ளைத்தூள், அப்படி உங்களுக்கு தேவை இருந்தால் சீனி, வெள்ளை சீனி கூட தூவிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் தூளும் நாட்டு சர்க்கரையும் தான் தூவி சாப்பிட போகிறேன். ரொம்ப டாப்பாக இருக்கும். மேலாப்பில் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக தேங்காய் தூள் தூவி விட்டுக்கிடுங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ நாட்டு சர்க்கரையை தூவிக்கிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடியப்பத்துக்கு வந்து நீங்கள் கறி ஆனமோ இல்லை கோழி ஆனமோ ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி தான் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இப்படி சாப்பிட்றேன். பாருங்க, டிஃப்ரெண்டா ரொம்ப டேஸ்டா அருமையான ஒரு சத்தான பீட்ரூட் இடியப்பம் ரெடி பண்ணியாச்சுங்க. இது போல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.